Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பொட்டேட்டோ லாலிபாப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை துருவிக்கலாம், அப்படி இல்லைன்னா மேஷ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு துருவிக்கிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் போல் இதில் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா பண்ணுற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டில் கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கோட் பண்ணதும் பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பால் எடுத்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் நல்லா காய வச்சுருக்கோம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கோல்டன் கலர் வந்துச்சு. இது இன்னும் டார்க் கலர் வந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதில் அவ்வளோவா எண்ணெயும் பிடிக்காது. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ லாலிபாப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.